2024 மட்டும் 576 கொலைகள், அதாவது ரத்தம் உறைய வைக்கக்கூடிய கொலைகள், 576 கொலைகள் தமிழ்நாடா கொலை நாடா என்கின்ற கேள்வி எழும் விதத்திலே தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒண்ணுதான். மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை துவங்கிய பொழுது, கட்சி ஆரம்பிச்சார் திமுக சொல்லி அரசியல் பிரவேசம் செய்த பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அதை லைட்டா மாற்றி கஞ்சா, கள்ளச்சாராயம், கொலை என்று திமுகவோட கொள்கையை மாற்றி வச்சிருப்பார். திமுகவுக்கு போட்டியாக எந்த கட்சியை பார்க்கறாங்கன்னா பிஜேபினால மட்டும்தான் திமுக பண்ற அட்டுழியத்தை தட்டி கேட்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. எப்போதுமே என் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியின் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 16 வருஷமா நான் பிஜேபியில அரசியல் இருந்தாலும் கூட எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், அதாவது வாக்கு வங்கி அரசியல் என்பது தனிப்பட்ட ஒரு உலகம். அந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நான் எல்கேஜி படிச்சது இந்த துறைமுகம் தொகுதியில தான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த தேர்தல் அரசியல்லாம் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த தெய்வங்களாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்திலே இந்த 2024 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிறைய பேர் சுற்றி உள்ள சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என் மீது அக்கறை உள்ள சிலர் கூறிய விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியா வெல்லக்கூடிய ஒரு பகுதி, வாரிசு அரசியலை முழு உருவமாக கொண்ட ஒரு வேட்பாளர், இந்தியாவிலே மிக பணக்காரர்கள் பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு மீடியா நிறுவனத்தை தன் குடும்பத்தில் வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர், இவர் எதுக்கு போட்டியிடுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நான் அவர்களுக்கு கூறிய ஒரு வார்த்தை எனக்கு தைரியமாக, எனக்கு ஒரு டானிக் போல இருந்தது. 2021 இதே துறைமுகத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கு தான் எனக்கு தைரியமாக இருந்து தேர்தலை சந்திக்க ஒரு பூஸ்டர் டானிக் போல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை நம்மளுக்கு இப்போ ஜூலை மாதம் முடிய போது, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்தால் மழை வந்துடும். மழை வரும்பொழுது கேட்கவே வேண்டாம். இந்த பகுதியில் 21 மரியாதைக்குரிய திரு சேகர்பாபு அவர்களுக்கு வாக்களித்து அவர் அமைச்சர் ஆகியிருந்தாலும் கூட இந்த 3 ஆண்டுகள்ல இந்த மக்களோட வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா துளியளவு கூட மாறல என்பதுதான் உண்மை. 21க்கு முன்னாடி எப்படி தண்ணீரை தத்தளிச்சு உணவுக்கு கஷ்டப்பட்டு பால் இல்லா மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை 2024 மழை வரும்போது பட போகிறார்கள். இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து மக்களுக்காக எந்த விதமான ஒரு சேவையும் எம்எல்ஏயாக அவர் செய்யவில்லை. எம்பியை பத்தி கேட்கவே வேணாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது ஒரு சீசன் மாதிரி. திமுக எம்பி எம்எல்ஏக்கள்லாம் சீசன் பேர்ட்ஸ், அதாவது இந்த வேடந்தாங்களுக்கெல்லாம் பறவைகள் வரும் தெரியுமா? கோடை காலத்தில் சில பறவைகள் வரும், வின்டர் டைம்ல சில பறவைகள் வரும். அந்த போல எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வரக்கூடிய சீசன் பறவைகள் தான் திமுகவை சார்ந்தவர்கள். எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களை பார்க்க முடியாது. நீங்க இங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்பி தயாநிதி மாறனை பார்க்கணும்னா போட் கிளப்புக்கு போகணும். அவர் வீட்டோட செவரு மட்டும் 12 அடி ஹைட்ல இருக்கும். நீங்க உள்ள எட்டி கூட உள்ள பார்க்க முடியாது, என்ன இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு செவருக்குள்ள ஒரு கோட்டைக்குள்ள குடியிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு எம்பியா வந்திருக்கார். அவங்களுக்கு எப்படி நீங்க படக்கூடிய கஷ்டங்களோ, இல்ல மழையில் நீங்க அவதிப்பட போகிறதோ, உணவுக்கு கஷ்டப்பட போகிறதோ, இல்லைன்னா ஒரு சுகாதாரமற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்வதோ எப்படி தெரியும்? நீங்க எதிர்பார்க்க முடியும்? நிச்சயமா தெரிய போறது கிடையாது. அப்ப மக்களுக்கு சந்தேகம் வருகிறது, எப்படி இவ்வளவு ஒரு மோசமான மக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் அவங்க நேரம் ஒரு 10 கட்சி கூட்டணி வச்சு எதிர் கட்சிகளை பிரிச்சு நிச்ச காரணத்தினால் ஒரு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இது உண்மையான வெற்றி கிடையாது, மக்கள் கொடுத்த வெற்றி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5% வாக்குகளை பெற்ற பாஜக இதே மத்திய தொகுதியில் 24% வாக்குகளை பெற்று மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதாவது தொடர்ச்சியா திராவிட கட்சிகளுக்கு மட்டும் வாக்களித்து வந்த மக்கள், குறிப்பாக சென்னை பகுதியிலே திமுகவுக்கு போட்டியாக எந்த கட்சியை பார்க்கறாங்கன்னா பிஜேபினால மட்டும்தான் திமுக பண்ற அட்டுழியத்தை தட்டி கேட்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. நான் மறுபடியும் உறுதியாக கூறுகிறேன், இந்த பகுதியில் யார் வேணா வெற்றி பெற்றிருக்கலாம்.
ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றிருந்து உங்களோட எம்பியாக டெல்லி சென்றிருந்தால் பாராளுமன்றத்தை உங்கள் பிரச்சனைகளுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேன். வெற்றி பெறாத காரணத்தால் உங்களோட இணைந்து இதே ரோட்ல இருந்து உங்கள் பிரச்சனைகள் தீர்முறை குரல் கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு இதே இடத்திலே, ஏன்னா இத்தனை பேர் நம்பி வாக்களிச்சிருக்கீங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டியது எங்கள் கடமை. அதுதான் எங்களுக்கு பிஜேபியில சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. பிஜேபிக்கு இந்த பகுதியில் கவுன்சிலர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. ஆனா கை காசை போட்டு மக்களுக்கு எதுக்கு திரும்ப திரும்ப உதவி செய்கிறோம் என்றால், மக்கள் மீது கொண்ட ஒரே அக்கறையின் காரணமாக தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் மீட்டெடுப்போம் என்கின்ற உறுதியோடு தான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். சரி, எப்படி இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி கொடுத்து திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மாக் கதை தான். நீங்க டாஸ்மாக்கு போகும்போது நீங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. திமுக போடுற மீட்டிங்லாம் நல்லா தெரியும். டாஸ்மாக்கு போனா அந்த மது பாட்டில்ல ஒரு லைன் போட்டிருப்பாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருப்பாங்க. அதை குடிக்க வாங்குறவங்க அதை படிப்பாங்க. சோ அது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, உயிருக்கும் கேடுன்னு தெரிஞ்சுதான் அதை குடிக்கிறாங்க. எதுக்காக குடிக்கிறாங்கன்னா, அந்த சிறிய நேரம் போதைக்காக அதை குடிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் அந்த சாராயத்தை குடிச்சா லிவர்லாம் டேமேஜ் ஆகி கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு தெரியும். ஆனா சிறிய நேரம் போதைக்காக அந்த டாஸ்மாக்ல விற்கிற சரக்கை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒண்ணுதான். திமுக என்ன பண்றான், சீசன் டைம், அதாவது எலெக்ஷன் சீசன், நம்மளுக்கு எப்படி சம்மர், மான்சூன், வின்டர், ரெயின் சீசனோ அந்த மாதிரி எலெக்ஷன் சீசன். அந்த எலெக்ஷன் சீசன் வரும்பொழுது மக்களுக்கிட்ட ஒரு பொய்யை பரப்பி இலவசங்களை அள்ளி வீசி மக்களை ஏழ்மையிலே வைத்து ஓட்டுக்கு 500 ரூபா 600 ரூபா கொடுக்குறேன், பிரியாணி பொட்டலம் கொடுக்குறேன்னு சொல்லி பொய்களை பரப்பி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காம பொய்யை மட்டுமே சொல்லி அந்த சிறிய நாட்கள் பயன்பெறுவதற்காக எப்படி சிறிய நேர போதையோ அந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் பிடிக்கிட்டு போயிடும் உங்கள்கிட்ட. அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாக்கும் திமுகவும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி டாஸ்மாக்னால அழிவு நிச்சயமோ அதே போல திமுகவினால் தமிழகத்துக்கு அழிவு நிச்சயம் என்பதை மக்கள் உணரும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவலநிலையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வானிலை செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு சென்னையில குறிப்பாக தெரியும், அக்டோபர் நவம்பர் மாசம் வந்தா நம்ம டிவி பார்த்துட்டே இருப்போம். ஸ்கூல் பசங்க ரொம்ப ஆர்வமா டிவி பார்ப்பாங்க. அந்த மழை வருமா, ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி வானிலை செய்திகள் அதே மாதிரி இப்ப கொலை செய்திகள்னு டெய்லி டிவியில பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. நேற்றைய முன்தினம் மட்டும் பாத்தீங்கன்னா, கட்சி வேறுபாடின்றி சிவகங்கையில பாஜகவை சார்ந்த ஒரு உறுப்பினர், கடலூர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர், கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர், இப்படி பல்வேறு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் ரோட்ல ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரே நாள் 24 மணி நேரத்தில் இந்த 3 அரசியல் கொலைகள் மட்டும் நடந்திருக்கின்றன. சோ இதெல்லாம் இப்பதான் நடக்குதான்னு கேட்டா, 2024 மட்டும் 576 கொலைகள், அதாவது ரத்த முறை வைக்கக்கூடிய கொலைகள் 576 கொலைகள் தமிழ்நாடா கொலைநாடா என்கின்ற கேள்வி எழும் விதத்திலே தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ரொம்ப ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. சரி, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிப்பாங்களான்னு பார்த்தா, இன்னைக்கு அப்பாவாகட்டும் இல்ல அமைச்சர் ரகுபதி ஆகட்டும் மயக்க பிடிச்சு இதெல்லாம் ரிவெஞ்ச் மர்டர்லாம் தடுக்கிறது அரசாங்கத்தோட வேலை கிடையாதுங்கிறாங்க. கொலையை தடுப்பது அரசாங்கத்தோட வேலை இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு நாள் பிஜேபி கிட்ட பதவியை கொடுத்து பாருங்க, சட்டம் ஒழுங்கு என்ன என்பதை காட்டுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். யூபிக்கு போய் பாருங்க, ஒரு காலத்து அடாவடியாக இருந்த மாநிலம் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கூட இன்னைக்கு தமிழகத்துல கிடையாது. ஒரு காலத்துல தமிழ்நாடு போலீஸ் அவ்வளவு மக்கள் அவ்வளவு பாராட்டக்கூடிய ஒரு மாநிலம் இன்று அவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. முதல்வருக்கே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் மோசமா இருக்கோ அப்படி எப்ப தெரிய வந்ததுன்னா, தலித் மக்களின் இனக்காவலராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்டாம் அவர்கள் வெட்டி கொல்லப்படும் பொழுதுதான் கொஞ்சமாவது ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வி மாயாவதி அவர்கள் சென்னை கண்டனங்களை தெரிவித்த பிறகு 7 பேர் இறந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஒழுங்கான விசாரணையை காவல்துறை நடத்தலாம் அனுமதிக்கிறோம் என்கின்ற வார்த்தை வந்தா போதும், ஃபர்ஸ்ட் உள்ள போகக்கூடிய ஆள் யாருன்னா செஞ்சி மஸ்தான் அமைச்சர், அவர் தான் முதல்ல ஜெயில இருப்பார்.
ஏற்கனவே சென்ற ஆண்டு மதுராந்தகம் பக்கத்தில் 20 பேர் செத்த போது செஞ்சி மஸ்தானோட ரைட் ஹேண்டர் இருக்கக்கூடிய மரூர் ராஜா என்பவர் குண்டாஸ்ல அடைக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் மினிஸ்டர் வீட்டன் ஃபோன் வரும், வெளியே விட்டுருவாங்க. பாவம், காவல்துறை என்ன பண்ண முடியும்? ஸோ இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போலீஸ்காரங்க வேலை செய்ய விடாம இந்த மாதிரி நச்சு எலிமெண்ட் எல்லாம் வளர்த்து விட்டது திமுக. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இப்போ 70 பேர் இறந்துருக்காங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சினா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்வர் போட்டோ ஒட்டி வச்சிருக்கான். பீரோல ஒட்டியிருக்கான், பேரல்ல ஒட்டியிருக்கான், கதவுல ஒட்டியிருக்கான், பாத்ரூம்ல ஒட்டியிருக்கான். எங்க போனாலும் முதல்வர் போட்டோ தான் இருக்கான் வீட்டுக்குள்ள. அவ்வளவு தைரியம் வருதான் அவரை பார்த்தா. எதுக்கு? கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு. மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை துவங்கிய பொழுது, கட்சி ஆரம்பிச்சார் திமுகன்னு சொல்லி அரசியல் பிரவேசம் செய்த பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அதை லைட்டா மாத்தி கஞ்சா, கள்ளச்சாராயம், கொலை என்று திமுகவோட கொள்கையை மாற்றி வச்சிருப்பார். இது 3 மட்டும்தான் திமுக ஆட்சி காலத்தை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம். நேற்று தினம் வியாசர்பாடியில பாருங்க, 2 சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, கஞ்சா போதையில கத்தி எடுத்துட்டு சுத்துறேன், மாத்தி மாத்தி குத்துவேன் சுத்துறாங்க. சென்னை மெட்ரோ ரயில்ல மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அனுமதி அளித்து நடைபெற்று கொண்டிருக்கூடிய மெட்ரோ ரயில்ல பாருங்க, ஒருத்தன் கஞ்சா எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ கஞ்சாவோட யூசேஜ் எவ்வளவு சாதாரணமாயிருச்சு. ஏன் சாதாரணமாச்சுன்னா, இந்த கொக்கையின், மெத்து போன்ற பொருட்களை தாய்மார்கள் இருக்கீங்க, உங்க குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க. இதுதான் பிஜேபி தேர்தலில் நாங்க மாத்தி மாத்தி சொன்ன விஷயம். தாய்மார்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, இளைஞர்களுக்காக நாங்க மூச்சு முட்ட திணற பேசின விஷயம். இந்த போதை என்பதை ஒழித்தே ஆக வேண்டும். ஏன் என்று கேட்டால், இந்த போதை பழக்கம் அதிகரித்து இந்த போதை மார்க்கெட்ல வருவதற்கு காரணமே திமுகவின் அணியை சார்ந்து, அதுவும் அயலக பிரிவின் மாநில செயலாளராக இருந்தே திரு ஜாஃபர் சாதிக்கு தான் கிங் பின்னா இருந்து உலகம் முழுவதும் சப்ளை போயிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு அவனை மத்திய இது என்சிபி, அதாவது நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, அவனை கைது செய்து டெல்லியில விசாரணை செய்து கொண்டு வருகிறார்கள். அத்தனை நாடுகளுக்கு இந்த போதை பொருட்களை, குக்கையின், மெத்துங்க பொருளை சப்ளை போயிட்டு இருக்கான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மொத்தம் அழிக்கக்கூடிய திறன் உள்ள பொருட்கள்லாம் இன்னைக்கு தமிழகத்துல சாதாரணமா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா. இதெல்லாம் தட்டி கேட்டு ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டு வருகிறது. மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்து கொண்டு வருகிறோம். நான் ஏற்கனவே கூறியதான். நேற்று பார்த்தீங்கன்னா மன் கி பாத்ல பிரதமர் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள இந்த கஞ்சா பழக்கம் எவ்வளவு மோசமா இருக்கு என்பது அவருக்கு மனசுல பட்டிருக்கு. மானஸ் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது டி அடிக்ஷன் சென்டர். இந்த போதையில் அவதிப்படக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை மானஸ் என்று பெயர் வைத்து நேற்று மன் கி பாத், அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக நாட்டு மக்களுக்கு நேற்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவு மோசமாயிட்டு வருது. அவருக்கும் தெரிகிறது. கஞ்சானால எத்தனையோ நாடுகள் அழிந்திருக்கின்றன இந்த போதை பழக்கத்தினால். ஆனா இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, நம்ம இளைஞர்களுக்கு வரக்கூடாது. இதை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமை. இது அரசியல் கிடையாது. இது நம்மளோட சொசைட்டிக்காக, நம் சமூகத்துக்காக நாம் செய்ய வேண்டிய கடமையாக நான் பார்க்கிறேன். நிச்சயம் உங்களுடன் இணைந்து இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம இளைஞர்களை மீட்டெடுக்க நானும் உறுதியளிக்கிறேன் என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போல நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட பேசிட்டே போகலாம். ஆனா இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. பேசினவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட்டை பத்தி சில விஷயங்கள் கூறினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு? இங்க நடக்கக்கூடிய இந்த 576 கொலையை மறைப்பதற்காக, இங்க இருக்கக்கூடிய ஒரு படு கேவலமான சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்பதற்காக பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற பெயர் இல்லை என்பதை காரணம் காட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி, இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல எத்தனை பக்கம் இருக்கு என்பதா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பட்ஜெட்டை பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அந்த பட்ஜெட்ல என்ன போட்டிருக்காங்க, என்ன இருக்கு, அதோட உள்ள அர்த்தங்கள் என்ன, ஒவ்வொரு துறைக்கும் எத்தனை லட்சம் கோடி பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இதை பத்தி எந்த விதமான அடிப்படையும் இல்லாம மரியாதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது ஸ்டாக் இமேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதே போல டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட்ஜெட் அடுத்த அரை மணி நேரத்துல தமிழ்நாடு பேர் இல்ல, பட்ஜெட்டை நாங்க இருக்கிறோம், பட்ஜெட்டை கொடுத்த போறோம் அப்படின்னு பேசுறாங்க. இல்ல, என்ன பட்ஜெட்ல போட்டிருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள், எந்த விதமான அடிப்படையும் தெரியாம
உடனே ஆர்ப்பாட்டம் போராட எதற்காக? மக்களை திசை திருப்பி இங்க நடக்கக்கூடிய இந்த கேவலமான ஆட்சியை மறைப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு தாய் தன் அனைத்து பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக பராமரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பாலோ, அதை தான் மத்திய பாஜக அரசாங்கம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரி சமமாக நலம் பெறுவதற்காக அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய இந்த பழக்கம் தமிழகத்துல தான் ரொம்ப அதிகம். கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல ஒரு வசதியான இடத்துல இருப்பாங்க. வீட்டில் கடைக்குட்டி மட்டும் சரியா செட்டில் ஆகாம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து உதவி அவர்கள் நல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுத்து கொடுப்பார்கள். அதே விதத்துல தான் இன்னைக்கு 2 மாநிலங்கள் தமிழக இந்தியன் திருநாட்டில் ஒரு பீகாரோ ஒரு ஆந்திராவோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படக்கூடிய மாநிலங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை, ஒரு தாயோட கடமை. கஷ்டப்படக்கூடிய பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமா உதவி பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். கூட்டாஞ்சோறு கிண்டுவது போல அனைத்து மாநிலங்களுக்கும் சராசரியா என்ன சென்று சேர வேண்டுமோ அதை நல்லபடியா பிளான் பண்ணி அழகா ஒண்ணும் கிடையாது. ஒரு சிறிய உதாரணம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய திருநாட்டில் முத்ரா கடன் மூலமாக அதிகம் பயன்பெற்ற மாநிலங்கள் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீங்க எத்தனை பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்கீங்க தெரியல. வாங்காதவர்கள் இங்க பிஜேபி காரங்களை கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 10 லட்சம் ரூபாய் எந்த விதமான ஷூரிட்டி டாக்குமெண்ட்டும் இல்லாம கடனாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமான திட்டம். சுய தொழில் தொடங்குவதற்கோ நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கோ கை கட்டி நிக்காம மேல முன்னேறுவதற்கு சுயமரியாதை வாழ்வதற்காக ஒரு திட்டத்தை பயன்படுத்தி இந்த முத்ரா கடன் திட்டத்தை பிரதமர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அது ஒரு பெரிய சக்சஸ் ஆச்சு. அது சக்சஸ் ஆன பிறகு அந்த 10 லட்சம் ரூபாயை இப்போது 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதை உயர்த்திய பிரச்சனை இல்லை, அதை பத்தி நான் பேச வரல. உயர்த்திய பொழுது இது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் கொடுப்போம், தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம் நீங்க சொன்னாரான்னு காட்ட சொல்லுங்க திமுககாரங்களை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு என்று கூறியிருக்கிறார்கள். இன்னைக்கு ரவிச்சந்திரன் பேசும்போது ஸ்ரீபெரும்புதூர் பத்தி எல்லாம் பெருமையா பேசினாங்க. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இத்தனை கார் நிறுவனங்கள், செல்போன் நிறுவனங்கள், நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஐபோன் இன்னைக்கு சென்னையில தான் உருவாகி இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் வகுத்த திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்த காரணத்தினால, அவரோட நல்ல திட்டங்கள்னால இன்னைக்கு பல வெளிநாடு உள்ள கம்பெனி எல்லாம் இந்தியாவுக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க, ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிற ஒரு பக்கத்துல அவ்வளவு தூரம் மக்களுக்காக சிந்திச்சு பல விஷயங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். இன்னைக்கு பட்ஜெட்டை படிச்சு பாருங்க திமுக காரங்களே, உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கான்னு தெரியல. யார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மேம்பாடுக்கு மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். கிராமப்புற வளர்ச்சிக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் இதுக்காக பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி, சிறு தொழில் வளர்ச்சி, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இதெல்லாம் இப்ப பிஜேபி நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியில கிடையாது, உத்தரப்பிரதேசல இருக்காங்க. பிஜேபி ஆளக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ். ஆனா இந்த உத்தரப்பிரதேஷ் என்கிற வார்த்தை பட்ஜெட்ல எங்கேயாவது இருக்கா இல்லையான்னு சொல்லி திமுக பார்த்து சொல்லணும். அடுத்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா 2 மாசத்துல வரப்போகுது, ஹரியானால வரப்போகுது, ஜார்க்கண்ட்ல வரப்போகுது. மகாராஷ்டிரா என்கிற வார்த்தையோ ஜார்க்கண்ட் என்கின்ற வார்த்தையோ ஹரியானா என்கின்ற வார்த்தையோ பட்ஜெட்ல வந்திருக்கான்னு பார்த்து சொல்ல வேண்டும். இப்படி மாநிலத்தோட பேரெல்லாம் போட்டு பட்ஜெட்டை படிக்க மாட்டாங்க. இது கூட அந்த அடிப்படை கூட தெரியாம இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. கொஞ்சமாவது மக்களிடம் உண்மையாக இருந்து பழகுங்க. மக்களுக்கு என்ன தேவையோ எடுத்து பண்ணுங்க. ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது மாநிலமும் தேசியமும் சேர்ந்து செயல்படும் பொழுது பயன்பெற போது யாருன்னா அடிப்படை மக்கள். அந்த மக்களை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, எத்தனை நாள் தான் அவங்களை வயிற்றுல நினைச்சு அவங்களை ஏமாத்த போறீங்க? 2 லட்சம் கோடி வருவது அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்காக தான். அதாவது பிஜேபி என்பது ஒரு கூட்டு குடும்ப முயற்சியிலே இந்தியாவை ஒருங்கிணைக்க பார்க்கிறார்கள்.
திமுக எப்படின்னா சில நேரங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில புதிய மருமகள் போனவனே வீட்டை பிரிச்சு தனியா கொடுத்தணும் போனுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிடம் பிரிக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டு வருகிறார்கள். புது மருமகள் போல் நடந்து கொண்டு இருக்கிறார் திமுக காரங்க. ஆனா பிஜேபி ஒரு கூட்டு குடும்பமாக இந்திய திருநாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் மறந்து விடாம இந்த பட்ஜெட் என்பது அனைவருக்குமான பட்ஜெட் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது நம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பது பாஜகவின் கணக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகின்றன. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழை வச்சு அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க. ஆனா வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா 50,000 மாணவர்கள் தமிழ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. 50,000 மாணவர்கள். ஆனா அதை பத்திலாம் அந்த ஆட்சிக்கு கவலை கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட் ஜட்ஜு சந்துருவை பிடிக்கிறீங்க, ஒரு அறிக்கை கேட்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, இதான் சான்ஸ், எப்படியும் கம்யூனிஸ்ட்னால இந்தியாவில் எங்கேயுமே ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கும் தெரியும். திமுக தயவுல கையெடுத்து கொஞ்சம் பிச்சை கேட்டா ஏதாவது ஒரு சீட்டை கொடுப்பானு வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கலாம், ஒரு எம்பியை வச்சுக்கலாம். இதை புரிந்து கொண்ட இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க அவங்க சித்தாந்தத்தை எங்க தான் பேச முடியும், பேச வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சித்தாந்தத்தை பேசுவதற்காக சமூக நீதியை பள்ளிகளில் எப்படி கிடைக்க முடியும் என்றால், பொட்டு அழிச்சா கையில கயிறு கட்டாம இருந்தா சமூக நீதியை கடைபிடித்து விடலாமா? சிஎம்ட ஒரு உண்மையிலே மாணவர் மீது அக்கறை என்ன சொல்லியிருக்கணும், சார் தமிழ்ல நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆறாங்க, நம்ம கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், நம்ம காலில் கொடுக்கக்கூடிய பொங்கல் பார்த்தா கிச்சடி மாதிரி இருக்கு, நம்ம மத்தியானம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு ரவா களி மாதிரி இருக்கு, உணவுல குவாலிட்டி இல்லை, சொல்லித்தரக்கூடிய படிப்பிலையும் குவாலிட்டி இல்லை, நல்ல படிப்பு கொடுத்தா நீட் எக்ஸாம கோச்சிங் போகாமே தமிழ்நாடு மாணவர்கள் டாப் 1 to 10ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இதை உயர்த்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். பள்ளிகள்ல கஞ்சா பழக்கம் ஜாஸ்தி ஆகுது, கஞ்சா வைக்கிறவன் காலை உடைக்கணும், ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக மூடணும். இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் கோயில் பக்கத்துல எத்தனை டாஸ்மாக் திறந்து வச்சு அட்டூழியம் பெண்கள் நடக்க முடியாத ஒரு கேவலமான சூழல் இருக்குன்னு இந்த பகுதி மக்களுக்கு தெரியும். எத்தனை ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு, அதை மூடணும். இதை பத்தியெல்லாம் திரு சந்துரு அவர்கள் எழுதியிருந்தாருன்னா அவரை பாராட்டி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கிடையாது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இந்து மதத்துக்கு எதிரான சித்தாந்தம். அதை தான் அறிக்கையை எழுதி கொடுத்திருக்காரு. கிழிச்சு குப்பையில போட வேண்டிய ஒரு கேவலமான அறிக்கை. அதை பெருமையாக வேற பேசி சுத்திட்டு இருக்காங்க. ஆகவே உங்களுக்கு மாணவர்கள் பத்தியும் கவலை கிடையாது, பெண்களை பத்தியும் கவலை கிடையாது, அரசியல் தலைவர்களை பத்தியும் கவலை கிடையாது. அப்ப திமுக யாரை பத்திலாம் கவலைனா, தன் பிள்ளை, தன் குடும்பம், தன் மக்கள், அவங்க மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற கேடு கெட்டு போனான செத்தான அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்கி குடிச்சா 10 வருஷத்துல பொறுமையா சாவலாம். கள்ளக்குறிச்சி போய் கள்ளச்சாரம் வாங்கி குடிச்சா 10 நிமிஷத்துல உடனே சாவலாம். எப்படி பார்த்தாலும் திமுக ஆட்சியில சாவு உறுதி என்பது மட்டும் நிறுதியாகி கொண்டு வருகிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்திய கூட்டணியில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய தலைவராக இருப்பார் என்று எதிர்பார்த்தால், கூட்டணியில் இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் சிஎம் அவரு இவரை மதிக்க மாட்டேங்கிறாரு. கேரளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிஎம் பினராயி விஜயன் அவரு இவரை மதிக்க மாட்டேங்கிறார். முன்னாடிலாம் திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலத்துல கர்நாடகா என்ன சொல்லுவான், தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய அளவை குறைச்சு கொடுப்போம்னு சொல்லுவான். ஆனா இப்ப ரொம்ப தைரியமா ஸ்டாலின் அவர் முதல்வரான பிறகு தமிழ்நாடுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு தைரியம் வந்திருக்கேன்னு கேட்டா முதல்வர் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. கேரளாக்காரன் மிரட்டுறான், முல்லை பெரியார் அணை கட்டுவேன், விவசாயி தண்ணி குடிச்சாருன்னா தண்ணி கொடுக்கலான்னு உனக்கு தண்ணி கிடையாதுன்னு கேரளாக்காரன் மிரட்டுறான். இந்த 2 பேருமே திமுக கூட்டணியில இருந்து திமுகவோட கருணையினால் காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்பி, கம்யூனிஸ்ட் எம்பி ஆயிருக்காங்க. உண்மையிலே முதல்வருக்கு தமிழக மக்கள் மீது சிறிதளவு அக்கறை இருந்தாலும் கூட இந்த 2 கட்சியும் அடிச்சு துரத்தி உன் கூட்டணியே வேணாண்டா, எனக்கு தமிழ்நாடு மக்கள் முக்கியம்னு சொல்லியிருந்தா நாங்க பாராட்டி இருப்போம். ஆனா அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அதான் மறுபடியும் சொல்றேன்ல, மக்கள் எக்கேடு கெட்டா நமக்கு தேவை ஆட்சி, அதிகாரம், பலம், கூட்டணியில் நமக்கு ஆள் தேவை. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமாவளவன், மரியாதைக்குரிய திருமாவளவன் மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக கூட்டணியை விட்டு வெளியே வந்தா போதும் 2026 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தோல்வி திமுக சந்திப்பார் என்பது சந்தேகமே கிடையாது. உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு தலித் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால், தலித் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது.
நாளுக்கு நாள் தலித் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஜாதி கலவரம் தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகிக் கொண்டு வருகிறது. இதுக்கு எல்லாம் காரணம் திமுக.